மனிதன் மனதை கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறான். நாம் வாழும் காலங்களில் மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அமைதி என்பது இறைவனுடைய அருள். உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் குற்றமே இல்லை. இறைவனுடைய அருள் என்றால் என்ன? அமைதி, மன அமைதி. அந்த அமைதியில் நீங்கள் வாழ்விக்கப்படும் பொழுது இறைவனுக்கு நெருக்கமாகவும் அவன் கட்டளையின்படி அவனுக்கு பொருத்தமாக நாம் வாழ்கிறோம் என்பது பொருள். உடல் என்ற அமைப்பு உண்டு. ஆகவே நாம் பொருளை நாடித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழும் பொழுது அருளை இழக்க நேரிடுகிறோம். பொருள் மட்டும்தானா? ஆகவே இறைவன் நமக்கு அவனுடைய நற்செய்தி, அருளை நாடுதல் குற்றமில்லை. உங்களுடைய பொருள் உங்களுக்கு நன்மையாக அமைய அருள் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அந்த பொருளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? ஏன் நமக்கு நஷ்டம் வருகிறது? அந்த நஷ்டம் எங்கிருந்து உருவாகிறது? லாபம் நஷ்டம் ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை. நஷ்டம் வரும்போது அதை நினைத்து கவலையும், லாபம் வரும்போது பெரும் மகிழ்ச்சியும். ஆகவே அந்த அமைதியானது இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டது. உங்களுக்கு நஷ்டமும் இல்லை, உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் வேண்டாம். உங்கள் மனது அந்த அமைதியான சூழ்நிலையில் எதன் பக்கமும் கவலையும் துக்கமும் இன்றி வாழும் பொழுது உங்களுக்கு பொருளின் மீது நாட்டம் குறைக்கப்பட்டுவிடும். அதன் தேவை என்னுடைய இறைவன் எனக்கு நிறைவேற்றுவான் என்ற அந்த நம்பிக்கை, அது அந்த உணர்வானது நமக்கு அறிவிக்கும். உள்ளம் இறைவனுடைய கட்டளை நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கு. இறைவனுடைய கட்டளை அவனை தவிர வேறு எவராலும் அங்கு படைக்கப்படுவதில்லை. அவனுடைய கட்டளையை நீங்கள் ஏற்கும் பொழுது அது எனக்கு அமைதியை தருகிறது. அந்த கட்டளை என்ன? அவனுடைய நேர்வழியை விட்டும் நான் தவறாமல் இருப்பது. அந்த நேர்வழி என்னுடைய உணர்வு என்ன அறிவிக்கிறதோ அதன்படி வாழ்வதும், உணர்வை மெய்ப்பிப்பதும் அதை உறுதிப்படுத்துவதுமாக இருக்கக்கூடிய வேதம், அது நமக்கு உயிர் மூச்சாகவும் உயிரளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த பாதையில் எந்த ஒரு தீங்கும் நம்மை தீண்டாது என்ற நம்பிக்கையும் பிறக்கும். மன அமைதிக்கு எதிரானது அனைத்து தீமைகளும். அந்த தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டி நமக்காக இறைவன் அவனிடமிருந்து உணர்வாக அறிவிக்கப்பட்டு நமக்கு வேதமாக கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளங்களிலிருந்து அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய பாதையை மெய்ப்பிக்கக்கூடிய மனசாட்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் என்பது இறைவன். நாம் ஒரு காலம் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். உணரக்கூடிய இறைவனுடைய ஆற்றலை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது என்றால், உங்களுக்கு எது நன்மையாக உணர்கிறதோ, எது உங்களுக்கு மனதிற்கு மிகவும் லேசாகவும் நன்மையாகவும் உங்களுக்கு புரிதல் இருக்கிறதோ அதை கடைபிடித்து வாருங்கள். நன்மை அனைத்தும் இறைவனுடையது. தீமையை நாம் உருவாக்கிக் கொள்வது. நன்மையை நீங்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கான வழி அவனிடமிருந்து
நிச்சயமாக படைக்கப்படும் என்ற நம்பிக்கை முதலில் உங்களுக்கு அவன் அளிக்கின்றான், வாக்களிக்கின்றான். அந்த வாக்கு வேறு எவராலும் நிறைவேற்றி தர முடியாத வாக்கு இறைவனுடையது. அவனுடைய வாக்கை நீங்கள் ஏற்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய மனதில் எதன் மீதும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலையோ பயமோ தீண்டாது. எனக்கு இது நடந்தா போதும், என்னுடைய காரியம் இது நிறைவேறினால் போதும் என்று நானாக உருவாக்கி கொண்ட, என்னுடைய அறிவின் காரணமாக ஏற்படுத்தி கொண்ட கட்டமைக்கப்பட்ட அந்த உருவ வாழ்க்கையானது இப்பொழுது இறைவன் அவனுடைய உணர்வை கொண்டு அதை தகர்க்கிறான். உருவத்தை கொண்டு நீங்களாக உருவாக்கி கொண்டு இப்படி நடந்தால் எனக்கு நன்மை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இறைவன் கூறுகிறான், அவ்வாறு அல்ல, அவ்வாறு அல்ல. ஆகவேதான் உங்களுடைய மன அமைதி கெடுவதற்கு காரணம், என் அறிவை கொண்டு நான் எதை நம்பிக்கை கொண்டிருக்கிறேனோ அது அல்ல என்று எனக்கு இறைவன் பிரித்தறிவிக்கிறான் அவனுடைய வாக்குகளை கொண்டு. அவனுடைய வாக்குகள் நான் நேர் வழியிலிருந்து தவறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்தி மீண்டும் என்னை பாதையின் மீது அமர்த்துவதற்காக வேண்டி அந்த வாக்குகள், இறைவனுடைய செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அனுமதி எப்பொழுது இல்லையோ அப்பொழுது நீங்கள் அந்த வேதத்தை நெருங்க முடியாது. அவனுடைய அனுமதி வேண்டும். அவனுடைய அனுமதி வேண்டுமானால் என்னுடைய நன்மையின் மீது நான் எந்த அளவுக்கு அது மீது நாட்டம் கொண்டிருக்கிறேனோ, அவரவர்களுடைய மனதில் எந்த அளவுக்கு அந்த நன்மைகளை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதற்கேற்ற அனுமதி உண்டு இறைவனிடமிருந்து. சந்தேகம் வேண்டாம். சந்தேகித்து உங்களை நீங்களே அதிலிருந்து மாறுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். முரண்பாடு வருவதற்கான காரணம் ஏன் முரண்பாடு? என்னுடைய அறிவை நம்பி அது நடக்காமல், நான் அதன் மீது நம்பிக்கை வைத்து நடக்காமல் போகும் பொழுது இறைவன் அதை எனக்கு தரவில்லை என்று நான் கூறுகிறேன். அவ்வாறு அல்ல. அது இறைவனுடைய வழிகாட்டுதல் இல்லை. நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல், மனிதர்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் இறைவன் அல்லாததை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஆகையினால் உங்களுடைய மனது அங்கு தவறியது. மன்னிக்கிறான் இறைவன். ஒவ்வொருவரையும் எப்பொழுது தவறு செய்கிறோம் என்று யார் உணர்கிறார்களோ அவர்களை மன்னிக்கிறான். பாவ மன்னிப்பு என்பது உண்டு. எல்லா காலங்களிலும் வாழ்ந்த மனிதர்களுக்கு இறைவன் மன்னிக்காமல் அவர்களை தண்டிப்பதில்லை. மன்னித்து மன்னித்து இன்னும் அதில் அதிகமாகாமல் இருக்க. ஒரு தவறு செய்து விட்டோம், ஆனால் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறோம் தெரிகிறது, ஆனால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. இப்பொழுது இறைவன் உங்களால் அது விடுவித்துக் கொள்ள முடியாது, ஆனால் எது நன்மை என்று தெரியும் அல்லவா, அதில் நிலைத்திருங்கள். அதில் கவனம் அதன் மீது இருக்கட்டும். உண்மையோடு உண்மை பேசுவது, அதுதான் இறைவன் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான். உண்மை பேசுதல், உண்மையை மட்டுமே பேசுதல். பொய் என்பது கெட்ட வார்த்தை. ஆனால் நாம கெட்ட வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கொடுத்துவிட்டு, பொய் பரவாயில்லை, 100 பொய் சொல்லி ஒரு காரியம் செய்யலாம், 1000 பொய் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பொய் சொல்லும் பொழுது உங்களுடைய மனசாட்சி அங்கு உறுத்தும். நிச்சயமாக அங்கு உங்களுடைய மனசாட்சி உறுத்தும். அங்கு உறுத்தும் பொழுது ஒன்று நன்கு அறிய வேண்டும், நமக்கு உள்ளம் அங்கு நமக்கு தவறு என்று அங்கு போதிக்கிறது. ஒரு முரண் அங்கு வருது அல்லவா, அந்த முரண், இந்த முரணை தான் நாம் பிரித்து பார்க்க வேண்டும்.
தவறு எனக்கு எனக்கு நானே செய்து கொள்ளக்கூடிய, மிக என்னை நானே தவறான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அந்த வழிகேட்டிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வது. ஒவ்வொருவரும் அவரவருடைய மனதை அவரவர்கள் தான் சிந்தித்துணர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய கட்டளையும் அனுமதியும் கொண்டு வேறு எவராலும் அங்கு பாதுகாக்க முடியாது, நெருங்கவும் முடியாது. அவனை தவிர படைப்பாளன் அவனே அதை பாதுகாக்கிறான், அவனே அதை மென்மைப்படுத்துகிறான், அவனை மீளச் செய்கிறான். ஆகவே மீளச் செய்பவன் அவன்தான். அவனிடம் நாம் திரும்புவோம். மன்னிப்போடும் இன்னும் மேன்மையான வழிகாட்டுதலும் அவனிடம் உண்டு. இறைவன் போதுமானவன்.